Once again, welcome back our YouTube channel, Solve with RK. First of all, thank you so much joining with us. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் வந்து பிஜிடிஆர்பி டிஎன் செட்டு பாலிடெக் டிஆர்பி தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு கிராக் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் 2021. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம கிராக் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். அது வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் 2021. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 4 பாட்டாக என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு கண்டிப்பாக தெரியணும், அடுத்த சிலபஸ் தெரியணும். ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நான் ஹை மார்க் எடுக்கிறது, சரிங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டோட்டலி வந்து மொத்தம் வந்து 150 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஈச் ஹேவ் ஏ 1 மார்க், தேர்ஃபோர் 150 மார்க்ஸ், சரிங்களா. இதை வந்து 3 கேட்டகரி நம்ம பிரிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து மேஜர், நம்ம படிக்கிற மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிஎட்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது எப்படி நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு அந்தது ப்ளஸ் அடுத்து வந்து ஜிகே, ஜென்ரல் நாலேஜ். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவாக கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேஜரில் 110 கொஸ்டின் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு மார்க்னால 110 மார்க்கு ப்ளஸ் வந்து இது 30 கொஸ்டின் இருக்குது ப்ளஸ் வந்து 30 மார்க்கு. ஸோ 10 கொஸ்டின்னால 10 மார்க்கு, டோட்டலாக வந்து 150. ஸோ டோட்டல் டைம் டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து, ரைட்டுங்களா. இது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சால் தான். பட் நம்ம இதில் என்ன சொல்ல போனால் எப்படி வந்து இதை ஸ்கோர் பண்ணுறது, ரைட்டா. அதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம், ரைட்டா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிலபஸ். ஸோ மொத்தம் வந்து நான் இங்கே சொல்ல போகிறது வந்து நம்மளோட மேஜர் மட்டும் தான், சரிங்களா. மேஜரில் வந்து மொத்தம் 10 யூனிட் இருக்குது. இல்லை ஃபஸ்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா வந்து நம்ம எம்எஸ்சியில் படித்த அதே சிலபஸ் தான். பட் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் டம்ப் பண்ணி ஓரளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் குரூப்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அதேமாதிரி ரிங்ஸு ப்ளஸ் வந்து ஐடியல் வந்துடும். ஸோ லாஸ்ட் வந்து வெக்டர் ஸ்பேஸ் நம்ம தனியாக லீனியர் அல்ஜிப்ரா படிச்சிருப்போம். ஸோ வெக்டர் ஸ்பேஸ் இல்லை அல்ஜிப்ரா 2 நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தேர்ஃபோர் வெக்டர் ஸ்பேஸ். அடுத்து வந்து இதில் என்ன இருக்குன்னா லாஸ்ட் வந்து ஃபீல்ட்ஸ், சரிங்களா. ஸோ இதெல்லாம் உள்ளடக்கியே தான் அது அல்ஜிப்ரா ஃபஸ்ட் யூனிட். தென் செகண்ட் யூனிட் எனக்கு என்னென்னா ரியல் அனாலிசிஸ். ஸோ ரியல் அனாலிசிஸ் எப்பயும் போல் வந்து அதே தான். ஸோ கார்டினல் நம்பர்ஸு, கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கார்டினல்ஸ். ஸோ இதே மாதிரி அதில் ஆரம்பித்து லாஸ்ட் வந்து லெபேக் மெஷர் அண்டு லெபேக் இன்டெக்ரல். ஸோ இதை சுற்றி உள்ள எல்லா சிலபஸ்லாம் உள்ளே வந்துடும். ஸோ இதான் எனக்கு என்னது ரியல் அனாலிசிஸ். ஸோ யூனிட் 3 வந்து ஃபோரியர் சீரிஸ் அண்டு ஃபோரியர் இன்டெக்ரல்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சிலபஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் ஃபுல்லாக வாசிக்க விரும்பலை, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதான் சொல்ல போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபோரியர் சீரிஸ் அண்டு ஃபோரியர் இன்டெக்ரல்ஸ் வந்து ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ சிலபஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கம்மியாக இருக்கும். பட் வந்து இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் என்ன இருக்கும்னா ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்கும், ரைட்டுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ மோரலஸ் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஏன்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி தான் வந்து என்னது வைட்டல் ரோல் சொல்லுவாங்க, சரிங்களா. ஏன்னா இது வந்து சில பேர் நிறைய காலேஜஸில் வந்து இப்போ யூனிவர்சிட்டியில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இந்த டிஃபரன்ஸ் ஜாமெட்ரிங்கிற பேப்பரே இருக்காது. பட் அதோட அஃபிலியேட்டட் காலேஜில் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் ஜாமெட்ரி பேப்பர் இருக்க சான்சஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ இதெல்லாம் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட், சரிங்களா. இதெல்லாம் நம்ம கைவிடவே கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து ரொம்ப என்னது ப்ராப்ளம்ஸாக உங்களுக்கு இருக்கும், பிரச்சனை இல்லை. பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்ன வரும்னா ஸோ அதோட பேசிக் மெத்தட்ஸு ப்ளஸ் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து சிபிஎம் பட் வரைக்கும் நம்மளுக்கு வந்துருச்சு, சரிங்களா. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஸோ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து ஏற்கனவே நம்ம படித்த ஒரு எம்எஸ்சியில் உள்ள டாபிக் தான். ஸோ இதில் உள்ள எல்லாமே பார்த்தாகணும். இப்போ பெனாக் ஸ்பேஸில் ஆரம்பிச்சு ஸோ லாஸ்ட் வந்து என்ன இப்போ இவ்வளோ வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அன் எலமெண்ட் இன் பெனாக் அல்ஜிப்ரா. ஸோ அதில் வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் ரேடிக்கல் அண்டு செமி சிம்பிளிசிட்டி. ஓகே, இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ அனாலிசிஸோட அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் தான். ஸோ அதை பற்றி நான் பார்க்கணும், சரிங்களா. இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ நம்ம யூஜிலேருந்து படித்த அதே டாபிக் தான். ஸோ இதில் வந்து கான்செப்ட் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் ஆரம்பிக்கணும் மாதம் எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் என்ன சொல்லலாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணால் ஜீரோஸ் அண்டு போல்ஸு. ஸோ லோக்கல் மேப்பிங் அண்டு த மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்க சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னென்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான். ஆனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் கொண்டு இருக்கும், சரிங்களா. ஸோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா ப்ராப்ளம் இதில் வந்து குட்டி ப்ராப்ளம் நிறையா இருக்கும். எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. லாஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பிடி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சார்பிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிடி ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட முடிச்சிருக்காங்க யூனிட்ஸ் 8. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யூனிட் 9 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் யூஜிலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருப்போம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 படிச்சிருக்கோம் எப்பயும் போல் வந்து. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி வந்து அந்த
ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், ஸோ கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் ரேண்டம் சாம்பிள். ஸோ சாம்பிளிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து கார்லேஷன் டு கார்லேஷன் ரேஷியோ, ரேங்க் கார்லேஷன், ஸோ பார்ஷியல் கார்லேஷன். ஸோ லாஸ்ட்டாக வந்து எப்போ வந்து கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா, மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் வரைக்கும் முடிச்சுக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த மீன் மீடியன் மோடு இல்லை மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா இது யோசிப்போம். சரிங்களா. ஏன்னா மீனுக்கான ஃபார்முலா எல்லாமே அந்த இதுக்கான ஃபார்முலாஸ் நிறைய தெரியும். பட் இதில் கொஞ்சம் வேகாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் மேக்ஸிமம் வந்து ஸோ டெஃபனிஷன்ஸ் ப்ளஸ் அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் சால்வ் பண்ணுறது, ஸோ இதான் முக்கியம் இதில் வந்து. ஸோ மோரலஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அதே தான். பட் அதில் வந்து என்ன பண்ணணும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பைனாமியல், பாய்சான், நார்மல், ஸோ காமா, பீட்டா. ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, ஸோ எப்படி வந்து யூசஸ் இந்த டெஸ்ட் ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா. ஃபார் மீன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், சாம்பிள் சர்வேஸ். ஸோ இதெல்லாம் தெரியும் எப்பயும் வந்து. அடுத்த லாஸ்ட் கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் பிளாக் அண்டு லாட்டின் ஸ்கொயர் டிசைன்ஸ். ஓகேங்களா. அப்போ இது ரொம்ப வேகான சப்ஜெக்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் இருக்காண்டி இதெல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ப்ரிப்பேர், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொஸ்டின் 110 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா. இந்த 110 கொஸ்டின் வந்து மேஜர் மட்டும் நான் பார்க்குறேன். இப்போ மேஜரில் 110 கொஸ்டின் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து ஸோ ஈச் யூனிட் ஹேவ் 11 கொஸ்டின், மொத்தம் 11 கொஸ்டின் சொல்லலாம் ஒவ்வொரு யூனிட்லையுமே. அப்போ இது 3 பாட்டாக நான் பிரிக்கிறேன். எல்லா யூனிட்டுமே வந்து நான் 3 பாட்டாக பிரிக்கிறேன். ஸோ அதில் டெஃபனிஷன், தியரம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். சரிங்களா. அடுத்த அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த தியரம்ஸ் ஆர் ரிசல்ட் ஆர் டெஃபனிஷனை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு தியரம் ஏதாச்சும் ஒரு இதை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸாக வரும். சரிங்களா. ஹை லெவல் கொஸ்டின்ங்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து 2-3 தியரம்ஸ் இல்லாட்டி வந்து 2-3 ரிசல்ட்ஸ், ஒரு 2-3 ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி லாஜிக்கலாக யோசிக்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அந்த டெஃபனிஷன் தியரம்ஸ் ரிசல்ட்டில் வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக அது அப்ளை பண்ணி இருக்க மாதிரி ஒரு 3 கொஸ்டின் இல்லை ஒரு 3 கொஸ்டின், மொத்தம் வந்து 11 கொஸ்டின் வந்துச்சுங்களா உங்களுக்கு வந்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை 3 பாட்டாக பிரிச்சிடலாம். அப்போ நீங்கள் எந்த யூனிட் எடுத்தாலும் சரி, இப்போ 10 யூனிட்டில் வந்து நீங்கள் எந்த யூனிட் எடுத்தாலும் கம்பல்சரியாக நீங்கள் வந்து இந்த டெஃபனிஷன் தியரம்ஸ் அந்த பேசிக் ரிசல்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். சரிங்களா. எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா இதை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுற மாதிரி சில சம்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒன்று மேலே நீங்கள் ஒரு டெஃபனிஷன் படிக்கணும்னு வச்சுங்களேன். இந்த டெஃபனிஷன் படிக்கிறீங்கன்னா கம்பல்சரியாக அது கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ரைட். அப்போ தியரம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ தியரம்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ப்ளஸ் அந்த ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ், இப்போ ரிசல்ட் பார்க்குறீங்க. ஸோ அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண இந்த இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஹை லெவல் கொஸ்டின்ங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா ஒன்றுமே இல்லை, 2-3 தியரம்ஸ் இல்லாட்டி 2-3 ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இது வரும். சரிங்களா. அப்போ இது மொத்தமாக டோட்டலாக வந்து 11 கொஸ்டினில் நீங்கள் பேசிக்காக நீங்கள் படிக்க அந்த சம்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த 3மே ஒரே கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து. சரிங்களா. இல்லாட்டி இந்த 2மே ஒரே கேட்டகரி தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா டெஃபனிஷன் தியரம்ஸ் ரிசல்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸைஸ் சம்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ண உங்களுக்கு 2க்குமே ஒரே கேட்டகரி வந்துடும். நீ எக்ஸாமில் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா. ரைட். ஸோ இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 3 தான் நீங்கள் என்ன பண்ணணும் பிரிச்சிடணும் எப்பயுமே வந்து. ஸோ கம்பல்சரியாக டெஃபனிஷன் தியரம்ஸ் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸாக கேட்டுருவாங்க 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ இதை வந்து ஈவனாக அவங்க பிரிச்சுக்குவாங்க எப்பயும் போல. ரைட்டுங்களா. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இந்த 3 கேட்டகரியுமே வந்து உங்களுக்கு ஒரே கேட்டகரியாக வந்துடும். சரிங்களா. ரைட். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னா ஸோ டைட்டில். சரிங்களா. இந்த டைட்டில் வந்து பாருங்களேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு என்னதுன்னா ரைட். ஓகே. டைட்டில் பாருங்கள். ஸோ புக்ஸ் எப்போ மூலம் தெரிஞ்ச புக்ஸ் தான். ரைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வரது அல்ஜிப்ரா. ஸோ அந்த அல்ஜிப்ரா அடுத்து ரியல் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் வந்து எப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஓகேவா. இந்த 3மே வந்து நம்ம யூஜிலேருந்து பிஜி வரையும் படிச்சிருக்கோம். அப்போ கம்பல்சரி நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல் தரவாக இருக்கணும். சரிங்களா. அல்ஜிப்ரா சரி, அனாலிசிஸும் சரி, அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் சரி. சரிங்களா. அப்போ இதிலே ஒரு 3 யூனிட் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம 10 யூனிட்டுமே வந்து த்ரோ அவுட்டாக ஃபுல்லாக வெல்வெஸ்ட்டாக இருக்கவே முடியாது. சரிங்களா. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகேவா. மேக்ஸிமம் என்ன பண்ணால் 70% மேலே 70% மீன்ஸ் நான் சொல்ல 7 யூனிட்ஸுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், வெல்வெஸ்ட்டாக இருக்கணும். ரைட்டா. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ 50-50 கொண்டு வந்துடாதீங்க. சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் 75% மேலே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கணும்னா வெல்வெஸ்ட்டாக இந்த யூனிட்டில் ஃபுல் அதாவது இந்த சிலபஸில் இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கிராக் பண்ண முடியும். ரைட்லாம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அல்ஜிப்ரா அண்ட் ரியல் அனாலிசிஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா. இதெல்லாம் தெரியும். ரைட்டா. அடுத்து நான் கொண்டு வரது எப்பவும் வந்து என்னென்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஓகேவா. ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் அடுத்து நான் பார்க்குறது வந்து 4 இயர் சீரிஸ் அண்ட் 4 இயர் இன்டெக்ரல்ஸ். ஸோ ரொம்ப யூனிட் வந்து ரொம்ப கம்மி தான். ரைட்டா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து எல்லாமே என்ன இருக்கும்னா ஸோ ப்ராப்ளம்ஸ் அண்டு அது ரிலேட்டடாக கண்டிப்பாக என்ன இருக்கும்னா
ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டெஃபினிஷன் இருக்கும், டெஃபினிஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இது ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். ரைட். இல்லாட்டி என்ன யூஸ் பண்ணுறோம்னா அந்த 4 இயர் சீரிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா ஸோ கம்பல்சரி நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா ஸோ டிபிடின்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதில் கண்டிப்பாக 4 இயர் சீரிஸ்னு ஒன்று வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அந்த புக்கெலாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ 4 இன்டெகிரல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வந்து இந்த அப்ஸ்டல் புக் ரொம்ப உங்களுக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ். ரைட். ஓகே. நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது வந்து என்னென்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஏன் முக்கியம்னா நான் சொன்ன மாதிரி தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் அந்த மெத்தட்ஸ் இருக்கும், அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இதுவும் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியானதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக இதை வந்து அப்ரோச் பண்ணலாம். ரைங்களா? அப்போ எத்தனை யூனிட் வந்துச்சுன்னா 1 2 3 4 5 6. ரைட்டா? ஸோ இது அடுத்து நான் சொல்ல வரது என்னென்னா ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ ஆப்ரேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச்சை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஸோ எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் என்ன, ஸோ இதில் வந்து என்னென்ன இந்த சின்ன டேர்ம்ஸாக இருக்கும், அந்த டேர்ம்ஸில் ஸ்லாக்கு, சர்ப்ளஸு, ரைட்டா, ரிவைஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா என்ன, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பார்த்தாகணும். ஓகேங்களா? அப்போ அந்த மெத்தட்ஸ் என்ன, அந்த மெத்தட்ஸில் உள்ள அல்காரிதம்ஸ் என்ன, ப்ளஸ் எப்படி அந்த சம் சால்வ் பண்ணுறோம், இதெல்லாம் உங்களுக்கு தேவை இங்கே வந்து. ரைட்டா? ஸோ மொத்தம் இதில் வந்து 7 யூனிட்ஸ் வந்துச்சா. அடுத்து நான் சொல்ல வரது நான் வந்து டிசைடிங் ஃபேக்டர் வந்து டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன்னா கம்பல்சரியாக வந்து இது நம்ம பார்த்தே ஆகணும். சரிங்களா? ஸோ டி சோமசுந்தரம் புக்கை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக் ரிசல்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மொத்தம் 3 கேட்டகரி சொன்னேன்னா, ஸோ 3 கேட்டகரி சொன்னா இல்லையா, ஸோ 3 கேட்டகரியில் வந்து இந்த ஃபஸ்ட்டு தென் செகண்ட். சரிங்களா? இதை நீங்கள் அப்ரோச் பண்ணாவே போதும், ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் எடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து இல்லை குட்டி குட்டி சம்மு ப்ளஸ் என்ன பண்ணலாம், எப்பயும் போல வந்து அதுக்கான பேசிக் டெஃபினிஷன், ரிசல்ட்ஸ், தியரம்ஸ்லாம் என்ன பண்ணலாம், இதை வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ரைட்டா? தென் லாஸ்ட்டாக நான் கொண்டு வரது எப்பயும் போல என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா படித்தே ஆகணும். ஸோ இதில் என்ன சொல்ல வரலன்னா இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அதுக்கான சின்ன சின்ன சம்மாக இருக்கும். அந்த சம்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், அடுத்து ஆப்ரேஷன் ரிசர்ச், அடுத்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸ், அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் சொல்கிற வந்து 4 இயர் சீரிஸ் அண்டு 4 இயர் இன்டெக்ரல். ஓகேவா? இது நான் சொல்லக்கூடிய வந்து 3 டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. அப்போ மோர் தென் வந்து 70% மேலே உங்களுக்கு இந்த சிலபஸில் வந்து வெல் வெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ரிமைனிங் உள்ள 3 யூனிட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். எந்த மெத்தடில் படிக்கணும்னா இந்த 3 பார்ட்டில் உள்ள டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸ், ரிசல்ட்ஸு, அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்கனாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். ஓகே சார், இதுதான் வந்து படிக்கிற மெத்தடாலஜி. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹவு டு ஸ்கோர் ஹை மார்க். சரிங்களா? ரைட். அப்போ அந்த 3 கேட்டகரியில் பிடிச்சாச்சு, நம்மளுக்கு எல்லாமே அந்த கொஸ்டின்ஸ் தெரியும். ரைட்டு. சில 110 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமா சார் அப்படிலாம் சொல்ல வரல. நான் வந்து உங்களோட டார்கெட் என்ன அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே வந்து. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து மேக்ஸிமம் 85 கொஸ்டின்ஸ், நாங்கள் 87+ போட்டிருக்கேன். பட் என்னது மேக்ஸிமம் 85+ கொண்டு வரணும் மேலே வந்து. ரைட்டா? ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு கீழே நீங்கள் போயிடக்கூடாது. 85+ அதுக்கு மேலே கொண்டு போயிடணும். ரைட்டா? அடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி 25+ கொண்டு மேக்ஸிமம் நீங்கள் 20க்கு மேலே கொண்டு போயிடணும். ஏன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிலதெல்லாம் குழப்பம். ரைட்டா? ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் வந்து 20க்கு மேலே கொண்டு போயிடணும். சரிங்களா? 20+ கொண்டு போனால் தான் மினிமம் 20 அட்டன் பண்ணிடணும், அதுக்கு மேலே கொண்டு போயிடணும். ரைட்டா? அடுத்து ஜிகே படிக்கணும், 10 அடிச்சிடலாம் நீங்கள் வந்து. ஏன்னா ஒன்றுமே நீங்கள் ஜிகே தனியாக படிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த 10 நீங்கள் என்ன பண்ணலாம் எப்பயும் பண்ணணும், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜிகேக்கான வெப்சைட்ஸ் தமிழ்லேயே உங்களுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறையா வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஸ்டாட்டிக் ஜிகேவாக நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம். இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணி என்ன பண்ண படிக்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் 8+ போட்டிருக்கேன், மேக்ஸிமம் 10 அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப மொத்தம் வந்து 150க்கு 120+. ஓகேங்களா? 120க்கு மேலே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாவே கம்பல்சரியாக நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி உள்ள வந்துடுவீங்க. ஓகேவா? வந்துட்டிங்கனாவே ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ணி ஸோ வேலையை வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய மெத்தடாலஜி. ஓகேவா? நான் எப்படி படிக்கணும்லாம் சொல்லித்தரல. ஸோ நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு இந்த மாதிரி அப்ரோச்சை கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க வந்து. ரைட்டா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு யூனிட் எடுத்தால் எப்படி நம்ம அதை கொண்டு வரணும். ரைட்டா? ஸோ டெஃபினிஷன் எடுத்தால் அதுக்கு கீழே ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்க்கணும். தியரம்ஸ் எடுத்தால் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற சம் பார்க்கணும். ரிசல்ட் எடுத்தோம்னா அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற சம் பார்க்கணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியை அப்ரோச் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி மெத்தடாலஜி தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கொடுத்துருக்க யூனிட்டில் கம்பல்சரி நீங்கள் எல்லாமே படித்தாகணும். ப்ளஸ் வெல் வெஸ்ட்டாக ஓகே ரொம்ப தரவுலாம் நம்ம என்ன இருக்கணும் எப்போ வந்து
70க்கு மேலே 70% மேலே கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதில் தெரிஞ்சாகணும். தெரிஞ்ச மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணி கிராக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து முக்கியமான புக்கெலாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரா பொறுத்தவரைக்கும் டாபிக்ஸ் அல்ஜிப்ரா ஹெஸ்டைன் புக் ஒன்று தெரியும். ஸோ இன்னொன்று புக் என்ன இருக்குன்னா அப்சாக்ட் அல்ஜிப்ரா புக் இருக்குது, விஜய் கே கண்ணா. ஸோ அதுக்கான பேரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அந்த புக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டாபிக்ஸ் அல்ஜிப்ராவில் உள்ள நிறையா எக்ஸாம்லாம் கண்டிப்பாக அதில் சால்வ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ரைட், அது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மெத்தடாலஜி யூஸ் பண்ணுங்கள். கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் 2021 கிராக் பண்ணுவீங்க. ஸோ வேலையில் போய் உட்காருவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஸோ மச்.